Hi friends, welcome to Best Banking Jobs. இப்போ நம்ம ஆக்சிஸ் பேங்க்ல இருக்கிற யங் பேங்கர்ஸ் அப்படிங்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 26th September தான் இதுக்கான லாஸ்ட் டேட் டு அப்ளை ஃபார் தி ஜாப். இட்ஸ் அண்ட் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி வித் ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் வந்து இப்போ இந்தியாவில் இருக்க பேங்க்ஸில் ஒன் ஆஃப் த லீடிங் பேங்க்ஸ். உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ இது வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எம்பிஏ பண்ணுறதோட இதை பண்ணுறது ஹைலி அட்வான்டேஜ். உங்களுக்கு வெரி ஹை சேலரி அண்ட் இம்மீடியட் ஓப்பனிங் அஷ்யூர்ட் ஜாப் அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து 9 இயர்ஸாக ஆக்சிஸ் பேங்க் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 1 இயர் ப்ரோக்ராம். பார்த்தீங்கன்னா 6 months கிளாஸ் ரூம் லேர்னிங், 3 months இன்டர்ன்ஷிப், 3 months ஆன் த ஜாப் ட்ரைனிங். இதுதான் இதோட ஷெடியூல். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 1 இயர். உடனே நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், கோர்ஸ் படிக்கணுமா மறுபடியும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இது வந்து உங்கள் கேரியரில் இப்போ நீங்கள் டைரெக்டாக ஒரு ஜாப்க்கே நீங்கள் ஆக்சிஸ் பேங்கில் ஜாயின் பண்ணாலும் இந்த சேலரியில் ஜாயின் பண்ண மாட்டீங்க. ஸோ உடனே நீங்கள் வந்து நான் மறுபடியும் பே பண்ண ரெடியாக இல்லை அப்படியும் மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் பே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடனே யார் போனாலும் இன்வைட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ இதுக்குமே ஒரு சின்ன ஷார்ட் லிஸ்ட் வச்சு தான் பண்ணுறாங்க. பட் நீங்கள் பே பண்ணுறதுக்கு ஒர்த்தி. ஏன்னா நீங்கள் பே பண்ணுறது அந்த ஃபஸ்ட் இயர் சேலரியிலே நீங்கள் எடுத்துடலாம். நார்மலாக ஒரு ஏஎம் ஆக்சிஸில் ஜாயின் பண்ணும்போது ஒரு 2 lakhs 3 lakhs வாங்கினா அதோட உங்களுக்கு சேலரி இதில் ஜாஸ்தி. ஸோ டெஃபினட்டாக இது ஒர்த் இட் இன் டு டூ. On successful completion of the program, the participants will be உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் சர்வீஸ் ஜென்ரலாக ஓகேங்களா. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு இதுவும் கிடைக்கிது. ஸோ நீங்கள் ஃபியூச்சர் மற்ற பேங்க்ஸ்க்கு நீங்கள் ஜம்ப் பண்ணும்போதும் இது ஒரு இதாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேருந்து உங்களுக்கு அவார்ட் பண்ணுறாங்கன்னா மணிப்பால் அகாடமிலேருந்து ஓகேங்களா. ஸோ 1 year ப்ரோக்ராம். கிராஜுவேட்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் எனி ஸ்ட்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் ஓகே. இது வந்து டைரெக்டாக ஆக்சிஸ் பேங்க்கே உங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் வந்து எந்த விதமான இதுக்கும் ஸ்பேஸ் இல்லை. நான் பணம் கட்டினா ஜாப் கிடைக்குமா கிடைக்காம போயிடுமா அதெல்லாம் எதுவுமே நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ப்ரோக்ராமோட ஃபீ பார்த்தீங்கன்னா 3.29 lakhs ப்ளஸ் டேக்ஸஸ். இப்போவும் சொல்கிறேன், இதை ரொம்ப பிரமிப்பாக பார்க்காதீங்க. ஏன்னா இதை வந்து உங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஆக்சிஸ்லேருந்தே நீங்கள் லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சேலரி பே பண்ண ஆரம்பித்தோன்னே தான் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு டிடக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு 1 yearலேயும் உங்களுக்கு ஸ்டைஃபன் உண்டு ரைட்டுங்களா. ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டிசிஷன் எடுத்துக்கோங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 months உங்களுக்கு 5,000 rupees ஸ்டைஃபன் தராங்க. அதுக்கு அடுத்த 3 months இன்டர்ன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு 12,000 rupees கொடுக்குறாங்க. இப்போ நார்மலாக ஒரு கிராஜுவேட்ஸாக, அதுவும் கிராஜுவேட்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஹைலி ரெக்கமெண்டபிள். நீங்கள் கிராஜுவேட்ஸாக வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு 10,000 12,000 மேலே சேலரி கிடையாது ரைட்டுங்களா. அன்லஸ் ஈவன் பிபிஓ ஜேபிஓ கூட ஒரு 15,000 வரும். அதுதான் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் இப்போ நீங்கள் வெறும் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கிளாஸ் ரூம் செஷன் 6 months, 3 months ஆன் த ஜாப், 3 months இன்டர்ன்ஷிப். ஈவன் சில பேர் எம்பிஏல கூட பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்க இருக்காங்க. பட் சில பேருக்கு வந்து இல்லை நார்மல் காலேஜஸில் இல்லை எங்கேயோ நான் எம்பிஏ படித்தேன், இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் ஒரு டிகிரியாக போடுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆன் த ஜாப் ட்ரைனிங் மாதிரி உங்களுக்கு ரைட்டுங்களா. நீங்கள் படிக்கிறதுமே வந்து அந்த கரிக்குலமே உங்களோட சிலபஸே உங்கள் ஜாப் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதுதான் முக்கியம். நீங்கள் தியரட்டிக்கலாக எதையோ படிச்சுட்டு எதையோ வேலை செய்வோம், பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ அப்படி இல்லாமல் இது வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீ அதில் ரொம்ப எக்ஸ்பர்டைஸ்ட் ஆகிடலாம். அதில் நூற்றாண்டான நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதே எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் 6 months கிளாஸ் ரூம் ட்ரைனிங், 3 months இன்டர்ன்ஷிப் அண்ட் கெட் அப்சர்வ்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட். ட்ரா சேலரி பார்த்துக்கோங்க 3.2, அதோட நியர்லி 1.3 lakhs உங்களுக்கு சேலரி ஜாஸ்தி. 4.54 lakhs கிராஸ் சிடிசி பெர் ஆனம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரைசல் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு அப்ரைசல் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். 6 months கேம்பஸ் ட்ரைனிங்கை பாருங்கள். இ லேர்னிங் மாடியூல், மாடல் பிரான்ச் சிமுலேஷன், பவர் டாக்ஸ் பை ஆக்சிஸ் லீடர்ஸ், case studies, group presentations, volunteering activities, classroom lectures, assignments, field visits, role plays, financial training. Financial is ஒரு application. 3 months internship, learning through observations and shadowing, structured internship diary,
ஹேண்ட் ஹோல்டிங் அட் பிரான்ச்சஸ். ஸோ உங்களுக்கு பிரான்ச்சஸில் ட்ரைனிங் காமிச்சிருவாங்க இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து 3 months ஆன் த ஜாப் ட்ரைனிங், டீம் சப்போர்ட், மென்டர்ஸ் பை சீனியர்ஸ், சேல்ஸ் டார்கெட்ஸ் டு ஹெல்ப் அலைன் டு பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ 9 months கம்ப்ளீட் ஆனவொடனே நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணிடலாம், உங்களுக்கு அந்த டிகிரியும் கிடைச்சிரும். ஸோ கஸ்டமர் ஓரியன்டேஷன் அண்ட் சேல்ஸ் மைண்ட் செட், ப்ரொஃபஷனலிசம் இதெல்லாம் அவுட்புட்டாக கொடுக்குறாங்க. இது பாருங்க, கம்பேர்ட் டு ரெகுலர் எம்பிஏ, ஆக்சிஸ் யங் பேங்கர்ஸ் ப்ரோக்ராம் இஸ் 1 year கோர்ஸ். ஸோ எம்பிஏனா உங்களுக்கு 2 years நீங்கள் வெயிட் பண்ணணும். 1 year பண்ணாலே போதும், வித் ஸ்டைஃபனோடவே நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்சிஸ் யங் ப்ரோக்ராம் ஆஸ் எ ஒர்க் ஓரியன்ட் கல்ச்சர், நான் சொன்ன விஷயமே தான் போட்டிருக்காங்க. One of the outcome of successful completing the young bankers program is job placement opportunity with Axis Bank and assured job opportunity. Young bankers programs equipped you with required skill set, knowledge and seamless transition from campus. இதுக்கு முன்னாடி பிளேஸ் ஆனவங்களோட இது போட்டிருக்காங்க பாருங்க. அவங்க எப்போ 2016 வந்தது, அதுக்கடுத்து அவங்க மேனேஜர் அளவுக்கு ப்ரொமோட் ஆகிட்டாங்க, ரைட்டுங்களா, இன் 2020 பாருங்க. 4 years 2016 இஎஸ்என ஜாயின் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் மேனேஜரா, 18 டெப்டி மேனேஜர், 20 இஎஸ் மேனேஜர். இது எல்லாமே எவிடன்சிங் கம்பெனியோட இது. நாங்களுமே ஃபீல்டில் நிறைய விஷயம் இதை செக் பண்ணோம், கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாமே ஃபேக்சுவல் ட்ரூ தான். ஜாப் ரோல் என்னன்னு பாருங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடு, ஆக்சிஸ் பேங்க் லொக்கேஷன்ஸ் இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கலாம் உங்களோட போஸ்டிங். Role offered by Axis Bank via the program will consist of selling banking and financial products to banks existing and new customers. During internship and OJT period, you will need to perform the duties task assigned. The posting வந்து எங்கே வேணால் போடுவாங்க, பட் they will give preference. அதுக்குன்னு வேற எங்கேயாவது இந்த நேட்டிவிட்டிக்கு சம்மந்தமாக போடுறதுக்கு இப்போ பேங்கிங்கில் அதுதான் ப்ராக்டிஸ், ஓகேங்களா. சும்மா எல்லாத்தையும் தூக்கி சென்னை, கோயம்புத்தூர்னு போட்டுற மாட்டாங்க. இப்போ நீங்கள் வெள்ளூரில் இருக்கீங்க, நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கீங்க, நீங்கள் வேறு ஏதாவது லொக்கேஷன்ஸில் இருக்கீங்க, நீங்கள் மதுரையில் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன்ஸும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் அஷ்யூரிட்டி தர மாட்டாங்க, பட் தே வில் கிவ் ப்ரிஃபரன்ஸ் அபவுட் பிரான்ச் பேங்கிங். இது வந்து எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் சேல்ஸ் ஓரியன்ட் ப்ரொஃபைல்ஸ். இப்போ சேல்ஸ்னாலே அக்கௌண்ட் ஓப்பனிங் நினைக்காதீங்க, அது இல்லாமல் நிறைய இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்குது நிறைய. பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் மினிமம் ஒரு 20 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் எந்த விதமான சேல்ஸ் வேணாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அதில் நிறைய ப்ரொஃபைல்ஸில் போடுவாங்க. இன்சூரன்ஸ், அக்கௌண்ட் ஓப்பனிங், கேஷ் டெல்லர், அதெல்லாம் ஒரு ஆப்ஷன்ஸு. ஈவன் அதில் கேஷியர் டெல்லராக போனாலும் உங்களுக்கான சேல்ஸ் போர்ஷன் நிறைய இருக்காது. அதே மாதிரி நான் எப்பவும் சொல்கிறது தான், நீங்கள் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரோல் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் ஆடிட் ஆர் இது WBO, அந்த மாதிரி பியூர் ஆப்ரேஷன்ஸ் ஒரு ஜாபுக்கும் நீங்கள் யூ கேன் கெட் ட்ரான்ஸ்ஃபர்டு. அதனாலேயும் இதை ஜஸ்ட் சேல்ஸ் ப்ரொஃபைலை பார்க்காதீங்க. கெரியர் ப்ராக்ரஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது இந்தியாவில் இருக்க வெகு சில பேங்க்கில், ஜென்ரலாகவே எல்லா பேங்க்லேயும் ப்ரொமோஷன்னா 3 years கழிச்சு தான். இப்போ ஈவன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெரும்பாலும் HDFC, ICICI, கொட்டாக் எங்கேயா இருந்தாலுமே 3 years கழிச்சு தான் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. பட் ஆக்சிஸ் இஸ் த ஒன்லி பேங்க் எங்கேன்னா உங்களுக்கு 2 yearsலேயே ப்ரொமோஷன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே ஹையாக இருக்குது. நிறைய பேர் ப்ரொமோட்டும் ஆகியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்த முடியும். இந்த ப்ரோக்ராம் மூலிமா நீங்கள் டைரெக்டாகவே ஏஎம்மாக ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கடுத்த கெரியர் ப்ரோக்ரஷனும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. உங்களுக்கு கெரியர் ப்ரோக்ரஷனில் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத அவங்களோட இது. அதே மாதிரி இதிலே போட்டிருக்காங்க, நான் சொன்னது மட்டும் இல்லாமல் டு க்ரோ வித்தின் சேம் வெர்டிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் ஈவன் அக்ராஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே ஜாபில் க்ரோ ஆகலாம், இல்லைன்னா நீங்கள் அடுத்தடுத்த ஜாப் எப்படி வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி செலெக்ஷன்ஸ், நீங்கள் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கலாம், 50% மார்க் இருக்கணும். ஃபைனல் இயர் ஆஃப் கிராஜுவேஷன்ஸ் இருந்தால் அதில் வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. இது வந்து இந்த கண்டிஷன்ஸில் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. இஃப் யூ ஹேவ் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் பிரதர்ஸ் 2 பேர் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒருத்தர் எலிஜிபிள் ஆனால் இன்னொருத்தரை வந்து இது பண்ணிடுவாங்க, வெளியில் இது பண்ணிடுவாங்க.
ஏதாவது டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் உங்களுக்கு பெண்டிங்காக இருந்தாலும் யூ வில் நாட் எலிஜிபிள். உங்கள் மேலே ஏதாவது லீகல் ஆக்ஷன் பெண்டிங் இருந்தாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ இதெல்லாம் அந்த ஸ்டெப்ஸ்லாம் வாங்கிட்டு தான் இது பண்ணுவாங்க. இன்கேஸ் ப்ரீவியஸ்லி ஒர்க் வித் ஆட்ஸஸ்னாலோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸும் அலோடுங்கிறப்போ நீங்கள் ஆட்ஸ் ஏதோ ப்ரீவியஸ்லி ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த மறுபடியும் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ரொஃபைலில் இருந்தீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரீஹைர் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் பாருங்கள். ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் பை, முக்கியமான விஷயம், கம்ப்ளீட்டிங் யுவர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் தி சைட். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், இன்க்ளூடிங் த பேமெண்ட் ஆஃப் ஃபீ. அந்த ஃபீயும் பே பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடணும். இது பண்ணாலே உங்களுக்கு ஜாப் கேரண்டினா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ரோட்டோட் ஆன்லைன் அசஸ்மெண்ட் வைக்கிறாங்க. லெவல் 1 லெவல் 2 இங்கிலீஷ், லாஜிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி அண்ட் பர்சனாலிட்டி லெவல் 1. லெவல் 2 வந்து சேல்ஸ் சிச்சுவேஷன்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ். இந்த ரெண்டும் வச்சு இதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. கேண்டிடேட் ஆஸ் டு பாஸ் லெவல் 1 டு மூவ் டு லெவல் 2. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது மட்டும் தான் வைப்பாங்க. இங்கிலீஷ், லாஜிக்கல், குவான்டிடேட்டிவ், பர்சனாலிட்டி. இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா அது அடுத்து சேல்ஸ் சிச்சுவேஷன், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ். ஓகேங்களா? இந்த ரெண்டையும் வச்சு தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்டட் அப்படிங்கிறத உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். Pre-joining formalities for selected candidates will be communicated on mail. எல்லாமே உங்களுக்கு மெயில் கம்யூனிகேஷனில் தான் இருக்கும். ஸோ உங்களோட மெயில் ஐடியும் கான்டாக்ட் நம்பர் இட் ஷுட் பி ப்ராப்பர். செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பர் நேமோட ப்ராப்பர் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அதை ரெஸ்பெக்டிவ் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஐடி கார்டு, என்ன பேன் கார்டு, ஆதார் கார்டு, அகாடமிக் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன வேணும், 10th 12th கிராஜுவேட் மார்க் ஷீட்ஸு, இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முக்கியமான விஷயம். ஈவன் ஃபைனல் அப்ளை பண்ணலாம், பிஃபோர் November 2021 நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி வித் மோர் தென் 4 lakh சேலரியில் வந்து இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஐ விஷ் யூ ஆல் தி குட் லக். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. டோன்ட் மிஸ். தேங்க்யூ.